வார்த்தையை துணிக்க பண்ணுவார். அந்த வார்த்தைக்குரிய மகிமையான காரியங்களை அவர் விளங்க செய்வார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 19ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் அடிக்கடி நம்ம எல்லாம் படித்த தெரிந்த ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆமென். இது ஏதோ இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் அல்ல. நான் சொல்லுகிறேன், இது உங்கள் வாழ்க்கைக்குரிய வாக்குத்தத்தம். ஆமென். என்ன ஆமென் வர மாட்டேங்குது? ஹல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, எனக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனைனாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு நியூ இயர் சர்வீஸ்ல வாக்குத்தத்த ஆராதனை கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு அந்த மாதிரி நல்ல வர்ஷிப் பண்ணோம், நல்ல வாக்குத்தத்த செய்தி எல்லாம் கொடுத்து முடிச்சவங்க அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுங்க அப்படின்னு. எனக்கு இப்பதானே வாக்குத்தத்தம் கொடுத்தோம், திருப்பி என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கறது அப்படின்னா, அவர் ஒரு ட்ரே நிறைய ஒரு அந்த வாக்குத்தத்த கார்டா வச்சு என்ன செய்யறாரு, கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்க வரிசையா ஒவ்வொருத்தரா வர வர கையில் எடுத்து கொடுங்க அப்படின்னா. இப்ப நான் யோசித்தேன், இது என்ன கிளி ஜோசியம் மாதிரி இருக்கு. கிளி என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த கூண்டுக்குள்ள வச்சு வெளியே விட்டு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படி மாதிரி நம்மளை ஆக்கிட்டாரு. இப்படி வாக்குத்தத்த ஆராதனை இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆமென். வாக்குத்தத்தத்தை நம்ம அப்படி பாக்குறதுனால ஒரு சாதாரணமா நினைச்சிருக்கோம். ஆமென். பாருங்க, அதுல அந்த வாக்குத்தத்தம் வாங்கிட்டு எனக்கு என்ன கிடைச்சது உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி அது வேற அட்டையை பாக்குறாங்க. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு வாக்குத்தத்தம். ஆமென். நமக்கு அப்படி போகக்கூடாது. ஆமென். வாக்குத்தத்தம் என்பது தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற காரியமாயிருக்கு. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியம் நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அதாவது சொன்னால், வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் ஒழிந்து போகாது. இந்த நேரம் கொஞ்சம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். மொத்தத்தை படிக்கலாம். ஏசாயா 43 18 19 சேர்ந்து படிக்கலாமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இது இந்த மாதத்திற்கான இந்த வாரத்திற்கான ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கான வாக்குத்தத்தம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்குரிய வாக்குத்தத்தம். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை புதிய காரியங்களினாலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதற்கு முதலாவது சொல்லுகிறார், இந்த பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆமென். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பாருங்க, இந்த நினைவு, சிந்தனை, யோசனை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஆமென் சொல்லுவோம். சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 4000 6000 சிந்தனைகள் இந்த மூளையில தோன்றும். ஆமென். எப்படி யோசிக்கிறோம் பாருங்க. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கிறது இல்லை, எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமென். எத்தனை யோசனை வருது? குறைஞ்சது வச்சாலே 4000 யோசனை. யோசிச்சு பாருங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். கடந்த காலத்தை, எதிர்காலத்தை, நடக்கிறது, அதை இதை, அந்த காரியத்தை, இந்த காரியத்தை, இப்படி பாருங்க. யோசனைகள், சிந்தனைகள் நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா தேவன் இந்த உலகத்தை முதலாவது அழித்தார் பாருங்க. இந்த உலகத்தை தண்ணீரால் அழித்த பொழுது அந்த சிந்தனையை பார்த்துதான் அழித்தார். அங்கதான் படிக்கிறோம். ஆதியாகமம் 6:5-6 படிக்கும் பொழுது, அவர்களுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஆமென். அப்ப நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் மிக மிக முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமென். ரொம்ப ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்கள். ஆமென். எண்ணம் போல். இப்ப நீங்க ஏதோ சிந்திக்க ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? இன்னைக்கு 4000 5000 கடந்துடக்கூடாது, ஆராதனையிலே கடந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளிலே இருக்கணும். எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்றீங்க? எண்ணம் போல் வாழ்க்கை பாருங்க. அது கேள்வும் தெரியும். சாத்தான் இவன் என்ன செய்கிறான்? நினைவிலே அவன் பாவம் செய்தான். ஆமென். நான் என்ன செய்வேன்? நான் அந்த ஆண்டுடைய ஸ்தானத்துக்கு ஏறல நினைச்சா அவர் என்ன பண்ணார்? கீழே தள்ளினார். ஆமென். நினைவுகள் பாருங்க, அவ்வளவு மிக மிக முக்கியமானதாய் தேவனுடைய பார்வையிலே காணப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளம் பிரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொஞ்சம் ஆமென் சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். ஆமென் ஒண்ணும் கெட்ட வார்த்தை இல்லையே, நல்ல வார்த்தை தான். ஆமென். ஆமென். ஆமென்னா இயேசுவின் நாமம் தான். ஆமென். ஆமென்னா அப்படி ஆகட்டும் தான். அல்லேலூயா.
ஆகவே எண்ணங்கள் அருமையானவர்களே இது ஆத்துமா சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆமே. ஆகவே இந்த எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் இது தவறாய் மாறும் பொழுது நம்முடைய ஆத்துமா கரைப்படுகிறது. இந்த எண்ணங்களை வைத்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் சொன்ன ஆத்துமா சம்பந்தப்பட்டதுனாலே 3 யோவான் 1:2 சொல்வது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல, ஆமே, உன் எண்ணங்களில் நீ வாழ்வது போல எல்லாவற்றிலும், ஆமே, அல்லேலூயா, நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன மாதிரி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. நம்ம 3rd கிளாஸா நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை 3rd கிளாஸா இருக்கும். 2nd கிளாஸா நினைச்சோம்னா 2nd கிளாஸா இருக்கும். 1st கிளாஸா நினைச்சோம்னா கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம எல்லாம் 1st கிளாஸா நினைக்கிறோம். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுவோம். ஆகவே தான் பவுல் இப்படி சொல்றார், உங்க சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. இந்த சிந்தனைகளினாலே நீங்கள் காணப்படும் பொழுது உங்கள் சிந்தனை சரியானதாகத்தான் இருக்கிறதா என்பதை இதை வைத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொள்ளுங்க. ஃபில்டர் பண்ணுங்க வாங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், நம்முடைய திங்கிங் எல்லாம் இப்படி இருக்கணும்ன்ற. ஆமே, நம்ம யோசிக்கணும். இந்த சிந்தனையை தாண்டி என் சிந்தனை வேற சிந்தனையா இருக்கும் என்றால் அது கர்த்தருடைய காரியத்தோடு, கர்த்தருடைய சிந்தனையோடு கூட இணைக்கப்படவில்லை. ஆமேன். கொஞ்சம் தான் வருது. ஆமே, நல்ல சத்தம் உயர்த்தி ஆமேன். ஆமே, நம்முடைய சிந்தனை பாருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உண்மை உள்ளவர்களை யோசிங்க. ஆமேன். இன்றைக்கு ஜனங்கள் அநேக தீமையான காரியங்கள், பொய்யான காரியங்கள், மாயான காரியங்களை யோசிக்கிறார்கள். அதுதான் தேவ ஜனங்களுக்கு சொல்றார், நீங்கள் உண்மையான, நிதர்சனமான, நித்தியமான, உண்மையான காரியங்களை யோசியுங்கள். ஒழுக்கமான காரியங்கள், நீதி, கற்புள்ளவைகள், ஆமே, நாங்க சொல்றார், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள். இதை கூட நாங்க போன பைபிள் ஸ்டடியில கூட தியானிச்சோம். காசன் பாஸ்டர் கூட இந்த கேரக்டரை பத்தி பேசும்பொழுது சொல்றேன். அவன் சொல்லுவோம், அருமையானவர்களே, நம்முடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஆமென். பாருங்க, யோபுவை குறித்து அந்த யோபுவின் சரித்திர புத்தகங்களை நீங்க படித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதுல அந்த ஆர்டரை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், யோபு எப்படி இருக்கிறானா, சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், தீமையை விட்டு விலகுகிறவனாய் இருந்தான். அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாரு. 2வது சொல்லுவார், அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் சொல்லிடுவாரு. 3வது சொல்லுவார், 7000 மாடு, 6000 ஒட்டகம், அது இது காடு மாடு என்னமோ சொல்லுவார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய அந்த பார்வையிலே முதலாவது கேரக்டர் தான் வருது, 2வது குடும்பம் வருது, 3வது தான் அவன் வச்சிருக்கிற ஆஸ்திகள் வருது. ஆனா இன்னைக்கு மனுஷர்கள் எதை வைத்து வேல்யூ பண்றாங்க? மக்கள் நம்ம எதுல நமக்கு என்ன இருக்குது அதை வச்சுதான் வேல்யூ பண்றாங்க. ஆனால் தேவன் எதை வைத்து வேல்யூ பண்றாரு பாருங்க. அவருடைய பார்வையில ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் வருது. ஆமே. ஆகவே நம்முடைய சிந்தனைகள் யோசித்து பாருங்க, இப்படிப்பட்டவைகளாய் காணப்பட வேண்டும். எல்லாமே சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு புதிய காரியத்தை நான் செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பழைய காரியங்களை, முந்தின பூர்வமான காரியங்களை, உங்கள் தோல்விகளை, உங்களது துக்கங்களை, வேதனைகளை, போராட்டங்களை, உங்களால் முடியாத காரியங்களை சிந்திக்க வேண்டாம். அப்போது நான் புதிய காரியத்தை செய்வேன் சொல்றார். ஆமென். எல்லாமே சொல்லுவோம். புதிய காரியம் அப்படின்னா என்ன? இதுவரையும் நான் சொல்றேன், நீங்க பார்த்திராதது, கேட்டிராதது, அனுபவித்திராதது. அல்லாஹ் ஆமென் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. புதிய காரியம் என்றால் இதுவரை பார்க்காத காரியம். பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்ற, ஒரு புது வீட்டை கட்டினோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க பாருங்க. ஒண்ணு பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீட்டை கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா இல்லாத ஒரு இடத்துல புது வீட்டை கட்டியிருப்பாங்க. ஆமென். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா உங்களுக்கு சில உதாரணம் சொன்னாதான் சிலருக்கு ஆமென் வருது. ஆமென். ஏன்னா இயேசுவா அப்படிதான் சொன்னாரு பாருங்க, ஓமையா சொல்லித்தான் புரிய வச்சு. ஆமென். எனக்கு அப்படித்தான் புரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, ஒரு பழைய காரியம் அவ்வளவுதான் என்று இருக்கிற காரியத்தை ஆண்டவர் இடித்து தகர்த்து விட்டு தேவன் புது காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த, இல்லாத ஒன்றை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே புது காரியமாக செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோம். அவர் சொல்றார், நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென்.
பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது மத்தேயு 15:31 படிக்கலாம். அங்கே ஜனங்கள் பாருங்க, ஊமையர் பேசுகிறது, ஊனர் சொஸ்தம் அடைகிறது, சப்பானிகள் நடக்கிறது, குருடர் பார்க்கிறது, இதையெல்லாம் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இதுவரைக்கும் அவர்கள் அப்படி பார்க்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த உடனே இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், புது புது காரியங்களை கண்டு, ஆமென், நான் சொல்றேன், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்திலே புது புது காரியங்களை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்ய போகிறார், புது காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடிதான் செஞ்சாரா? இல்லன்னா ஏதோ செஞ்சாருன்னு பைபிள்ல படிக்கிறோமே, அப்படி அல்ல. ரோமர்ல படிக்கிறோம், ஆபிரகாமுக்கு செய்தேன் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிற ஆண்டவர் அதை நமக்கும் செய்வதற்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரே, முந்தினவர்கள் நினைக்காத, பூர்வமானவர் சிந்திக்காத நான் புது காரியம் செய்ய போறேன்னு சொன்னாரே, அது அவர்களுக்காய் மாத்திரமல்ல எனக்காய் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் புதிய காரியங்களை கண்டிராத, கேட்டீராத, நீங்க அனுபவிக்கிறாத காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, என்ன செய்யறோம்? அதை இப்போதே செய்ய போகிறேன். ஆமென். இந்த வார்த்தை தான் ரொம்ப டேஞ்சரான வார்த்தை. இப்பொழுதே செய்வாரா? அதாங்க ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. செஞ்சாலும் செய்யலாம், செய்யாமலும் போலாம். அப்படிதான் எங்க விசுவாசம் இருக்குன்றீங்களா? யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது உடனே நடந்தது. ஆமென். ஏன்னா அதுக்கே ஆமென் வர மாட்டேங்குது. அவன் இப்பொழுதே நடக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. பாருங்க, மத்தேயு 8:3 நீங்க படித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை சொஸ்தமாக்கின உடனே குஷ்டரோகம் நீங்கியது. அந்த வார்த்தையை படிக்க பார்க்கலாம். மத்தேயு 8:3 படிங்க. கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லிட்டு சொன்னார். உடனே, ஆமென், அல்ல சத்தமா சொல்லுங்க, உடனே, உடனே, உடனே குஷ்டரோகம் நீங்கியது. அதே அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரம் 8:26. அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவர் நித்திரையாய் இருந்தார். ஆ 26 தான் படிக்கிறீங்களா? 26 படிக்க பார்க்கலாம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே, சத்தமா சொல்லுங்க, உடனே, ஆமென், காற்றும் கடலும் அமைதலானது. ஆமென். மத்தேயு 17:18 நீங்க படித்து பாருங்க. இயேசு பிசாசை துரத்துகிறார், அங்கே பிசாசு முதே புறப்பட்டு போனது. ஆமென். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாரானால் எப்படி நடக்கும்? படிப்படியா நடக்குமா? அடுத்த மாசம் கொஞ்சம், அதுக்கு அடுத்த மாசம் கொஞ்சம், அடுத்த வருஷம் கொஞ்சம், அப்படி நடக்குமா? ஆனா அருமையானவர்களை, நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு உடனே செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:2 படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இப்பொழுதே உடனே அற்புதம் செய்ய முடியும். பாருங்க, என் வாழ்க்கையில இருந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன், உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆமென். உங்கள் விசுவாசத்தை அது கட்டி எழுப்பும். நான் படிச்சு முடிச்சுட்டேன். படிச்சு முடிச்ச உடனே என்ன செய்யணும்? வேலை தேடணும். அதுதானே பெரிய விஷயம், வேலை கிடைக்கணுமே. பாருங்க, படிச்சு முடிச்சுட்டு வந்து பல கம்பெனிக்கு என்ன போட்டாச்சு, எல்லாம் இன்டர்வியூக்கு எழுதி போட்டாச்சு, இன்டர்வியூக்கு நிறைய போயிட்டு வந்தாச்சு. ஆனா எந்த வித அறிகுறியுமே இல்லை. பாருங்க, அப்ப எங்க சர்ச்சில் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. அப்ப முதல் நாள் போயிட்டேன். அந்த முதல் நாள் பாத்தீங்கன்னா எனக்கு பிறந்த நாள் வேற. அப்ப எங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு புது ஷர்ட் ஒண்ணு வாங்கி தந்திருந்தார். அப்ப அதை வாங்கி போட்டுட்டு நான் அந்த பிரேயருக்கு போயிட்டேன். அப்போ போய் எல்லாம் பிரேயர் நடக்கும் பொழுது, உங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் இப்படி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்க அப்பா பாருங்க, எனக்கு நல்ல ஒரு சட்டை வாங்கி தந்திருக்காரு, என் பிறந்த நாளுக்கு சூப்பர் கிஃப்ட் கொடுத்திருக்காரு, நீங்க என் பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த வசனம் தான், இன்றைக்கே இப்பொழுதே ரட்சணியனா, இந்த நாளிலே உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியும், உனக்கு ஒரு வேலையை தர முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த டைம் மாதிரிலாம் அந்த டைம்ல என்ன கிடையாது, இந்த என்னது மொபைல்
நம்ம இதெல்லாம் லேப்டாப்லாம் ஒண்ணு மெயில்லாம் பார்க்க முடியாது பாருங்க. பாருங்க, அப்போ காலையில ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுல நல்ல சாப்பாடு வச்சிருந்தாங்க, நல்லா சாப்பிட்டு மதியம் தூங்கவும் செஞ்சாச்சு. ஆனா அன்னைக்கு நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு நடக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. மதியம் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி, அப்போ அவ்வளவுதான், ஆண்டவர் எப்ப செய்ய போறாரு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது பாருங்க, நைட்டு அந்த காலத்துல தந்தி வரும் பாருங்க. அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு டெலகிராம் வருது, உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கம்பெனில அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஆயிருக்கிறது. அவன் கர்த்தர் பாருங்க, அவர் உடனே செய்ய, அந்த நாளிலே செய்ய வல்லவர். இந்த நாளில் பிரியமானவர்களை, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாங்க, புதிய காரியத்தை அதை இப்பொழுதே தோன்ற செய்வேன்னு சொல்றார். ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும், தேவனுடைய அற்புதத்தின் கரத்தை பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் சுகமாக்கினால் உடனே சுகம் உண்டாகும். நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறீர்களா? ஆமென். ஆண்டவர் பிசாசை துரத்தினால் உடனே பிசாசு புறப்பட்டு ஓடும். ஆண்டவர் அற்புதம் செய்தால் உடனே காற்றும் கடலும் அமைதியாக மாறிவிடும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உடனே இப்பொழுதே அந்த காரியத்தை செய்வேன் என்று வாக்குப்படார். அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆமென். இது நமக்கு டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் புரியாம இருக்குது. மற்றொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்க, நான் காரியங்களை செய்து விட்டேன் என்று கூர்ந்து கவனித்தீர்களா? எப்படி சொல்லுது பாருங்க, நான் காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் என்பதை கூர்ந்து கவனித்தீர்களா? ஆமென். கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை கூர்ந்து கவனிக்கணும். ஆமென். ஏதோ கொடுத்துட்டாரு, அவர் செய்யும் போது செய்யட்டும். சில நேரத்துல இப்படி கூட நடக்கும், வாக்குத்தத்தமே மறந்து போயிடும். நடந்தப்பதான் நினைப்போம், இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அன்னைக்கு கூட நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நீங்க ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் எந்திரிச்சு அப்படியே யோசிக்கிறேன். அப்ப கேட்கிறேன், என்ன கொடுத்தாரா கொடுக்கலையா? இல்ல நிறைய கொடுத்தாரு, ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லை அப்படின்ற. இன்னைக்கு வாக்குத்தத்தம்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆமென். ஆமென் வரமாட்டேன். இதை நீங்கள் அறியீர்களா? ஆமென். நீங்கள் இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். ஏனென்றால் நாம் கூர்ந்து அந்த அற்புதத்தின் காரியத்தை நம்ம வாட்ச் பண்ணாம இருந்தோம்னா அற்புதத்தின் காரியத்துல அநேக தவறுகள் நடப்பதற்கு சான்ஸ் இருக்கு. ஆமென். பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தா, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் சொல்லி. பாருங்க, இவன் அந்த காரியத்தை கூர்ந்து கவனிச்சானா தெரியல. அந்த நேரத்துல சாராள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆகார கல்யாணம் பண்ணிட்டான். பாருங்க, இப்ப இஸ்மவேல் என்கிற ஒரு பொல்லாத சந்ததி இந்த உலகத்துல வந்துருச்சு. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் கூர்ந்து கவனிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். நான் இப்படி சொல்லுவேன், நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டே காணப்பட வேண்டும். 38 ஆண்டுகள் அந்த குளக்கரையிலே காணப்படும் பெதஸ்தாவுல அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான், எப்ப குளம் கலங்கும், எப்ப நான் உள்ள இறங்குவேன். ஆமென். அப்படிப்பட்டவனை தேடித்தான் இயேசு போவார். ஆமென். அப்படிப்பட்டவனை தேடி எந்த அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வரல, தேவதூதன் வரல, இயேசு அவனை தேடி வந்தார். ஏனென்றால் அவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய அவர் செய்கிற காரியத்தை கூர்ந்து கவனிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்ய போகிறாரா, அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவன் இப்பதான் பிரசங்கமே ஆரம்பிக்குது. என்ன யோசிக்கிறீங்களா? 2 மணி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இப்பதான் ஆரம்பமே. சொல்ல மாட்டீங்கல்ல? ஹல்லேலூயா. ஆமென். ஐயா இப்ப பாஸ்டர் சொல்லியிருக்காரு 11 மணியா பாஸ்டர்? 11 மணிக்கு அந்த 11 மணிக்கு முள்ளு அந்த சைடு தாண்டாது. இப்ப சந்தோஷமா? இப்ப மாதிரி அல்லேலூயா வருதா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். அதை எப்படி செய்ய போகிறார்? ஆமென். அவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. வனாந்தரத்திலே வழி என்றால் காட்டிலே வழி. ஆமென். காட்டுக்குள்ள எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? நாங்க இருக்கிற இடமே காடு மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தா அது எப்படி இருக்கும்? இந்த குற்றாலத்துக்கு எல்லாம் போயிருக்கும் பாத்தீங்களா? அங்க பார்த்தாலும் மலையும் மரமும் பள்ளத்தாக்கும். ஆமென். அங்க எப்படி வழி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, காட்டிலே, அதான் வனாந்தரத்திலே வழி. ஆமென்.
காட்டிலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வழியிலே ஆறுகள். அப்படின்னா புரியுற மாதிரி சொன்னா பாலைவனத்திலே தண்ணி. ஆமே, பாலைவனம் எங்கு பார்த்தாலும் ஒரே மணல் பிரதேசமா இருக்கும், அப்படியே மணல் பாங்கா இருக்கும். அதிலே தண்ணீரை ஆண்டவர் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆமே, இது உங்களுக்கு பழமொழிலாம் சொல்லி சொன்னா இன்னும் புரிய நினைக்கிறேன். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? காட்டுல விட்டாலே வழி தெரியாது, இதெல்லாம் அந்த காட்டுல கண்ணை கட்டி விட்டா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. அடுத்ததா சொல்றாரு, தண்ணி இல்லாத காடு. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னையெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி பாருங்க, தண்ணி இல்லாத காடு, பாலைவனமா இருக்கிற பாலை நிலத்திலே தண்ணீரை உண்டாக்குவேன். ஆமே, இந்த ரெண்டைத்தான் இந்த காலையில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வனாந்தரத்திலே காட்டிலே வழி தெரியாத ஒரு இடத்திலே உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சாதகம் இல்லாத இடத்திலே தேவன் அற்புதங்களை செய்வார். முடியாத இடத்திலே ஆண்டவர் சில காரியங்களை முடிய பண்ணுவார். ஆமென். இல்லாத இடத்திலே ஆண்டவர் ஒன்றை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அதான் சொல்றார், வனாந்தரத்திலே வழி உண்டாகும். ஆமென். தேசமே பஞ்சமா இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல படிக்கலாம், எலியாவினுடைய நாட்கள். பாருங்க, தேசமே பஞ்சமா இருக்குது, மழையே இல்ல. அந்த நேரத்துல அந்த விதவை வீட்டுக்கு வந்து அந்த பானையில் இருக்கிற கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சு என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் பொரோட்டாவை எனக்கு போடு அப்படின்ற. உண்மைதானா? நம்ம கொடுப்போமா? நம்ம அந்த இடத்துலயே இருக்க மாட்டோம், அப்ஸ்கண்ட் ஆயிரும், மறைஞ்சிருவோம் பாருங்க. ஆனா இந்த விதவை பாருங்க, அவளுக்கு ஒரு விசுவாசம். தேவனுடைய ஊழியருக்கு கொடுத்தா நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காதுன்னு என்ன செய்யறா? அந்த ஒரு காரியத்தை, முதல் அப்பத்தை அந்த எலியாவுக்கு கொண்டு கொடுத்த பொழுது அங்க எலியாவின் சொற்படி அவள் செய்தாள் என்று பார்க்கிறோம் பாருங்க. அப்போ அங்க ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்களாமே. வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தெய்வம். தேசமே பஞ்சமா இருக்கிறது, யாருக்கும் சாப்பாடு இல்லை. ஆனா இவர்களுக்கு நிறைவாய் தேவன் சாப்பாடை தந்தார். அல்லாமே சொல்லுங்க. அந்த சொல்லப்படுகிற வார்த்தை எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழித்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய். யோசித்து பாருங்க, இப்படி நம்ம பீரோல எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆமே, நீங்க சரி, உங்களுக்கு இப்படி சொன்னா சிலருக்கு ஒரு மாதிரி பாக்குறீங்க. நீங்க மாவு ஊத்துறீங்க, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஆமே, அப்படிப்பட்ட ஒரு சாதகமற்ற சூழ்நிலையிலே வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுவது போல தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமே, சில காரியங்கள் மருத்துவர்கள் அவ்வளவுதான் உங்க வியாதிக்கு மருந்து இல்ல, இனிமேல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியான்னு சொல்லி உங்களுக்கு முடிவு எழுதியிருக்கலாம். ஆண்டவர் அந்த ரிப்போர்ட்டை கிறுக்கி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பானையிலே பாருங்க, மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியும். ஆமென். இன்றைக்கும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நான் ஒரு சாட்சியை கேட்டேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் பீகார்ல ஊழியம் பண்றாங்க. அவங்க நேரடியா சொன்ன சாட்சி. அவங்க துபாய் தேசத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப அங்க இருக்கும்போது அவங்க சொன்ன இந்த சாட்சி இன்னைக்கு வரைக்கும் மறக்கல. ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் பாருங்க, எல்லா இடத்துலயும் போய் ஊழியம் செய்வாராம். காலையிலே கிளம்பிடுவார். அப்போ காலையில கிளம்பும் போது அவங்க ஒய்ஃப்ட கேட்கிறாரு, இன்னைக்கு எல்லாம் இருக்குதா சாப்பாடு செய்யறதுன்னா? அவங்க சொன்னாங்களாம், இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு ரொட்டி செய்யறதுக்கு தான் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ நீங்க போயிட்டு வாங்க, நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரு என்ன செஞ்சாலும் சைக்கிள் எடுத்துட்டு போய் அந்த காலையில இருந்து மாலையில வரைக்கும் ஃபுல்லா கிராம ஊழியங்களை செய்து அங்க நிறைய பேரை பாக்குறேன். கடைசியா பார்த்தா ஒரு 10 பேரை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. எத்தனை பேரை கூட்டு வந்துட்டாரு? இவங்க ஒய்ஃபு தனியா கூப்பிட்டாங்களாம். நம்ம 2 பேருக்கு தான் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் இருக்குன்னு சொன்னேன். இப்ப 10 பேரை கூட்டு வந்திருக்கீங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னவன் இவர் சொன்னாராம், நம்முடைய ஆண்டவர் எலியாவின் தேவன் சொன்னாராம். அவங்க நீ போய் என்ன செய்ய, ரொட்டியை ரெடி பண்ணு அப்படின்னாராம். பாருங்க, அவங்க சொன்ன அப்படியே அவங்க மாவு எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்து 10 பேரும் சார். இன்றைக்கு நாம் வாழும் நாட்கள்ல தேவன் செய்ய முடியும் என்றால் நமக்கும் செய்ய முடியும். ஆமே, கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு அவாந்தர வழியிலே, வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தெய்வம். ஆமே,
பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீனை லூக்கா 9ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். 12:13 படிக்கிறோம். அங்கே சாயங்காலம் ஆயிடுச்சு. 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சா கண்டிப்பா ஃபீஸ்டிங் போட்டு ஆகணும். ஆமே, ஹல்லேலூயா. இங்க எப்படின்னு தெரியல, எங்க மதுரை ஊர்ல எல்லாம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னாலே சிக்கன் பிரியாணி தான். ஆமே, சிக்கன் பிரியாணி போட்டாலும் பாஸ்டர்ஸே வருவாங்க. ஆமே, அப்படிப்பட்ட அதான் எங்க எங்க அங்கிள் ஒண்ணு சொல்லுவாரு, கையில 100 வாய்க்கு சோறு கொடுத்தா தான் நாங்க வருவோம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, அப்படிதான். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த போதும் எப்படி இருக்காங்க ஜனங்கள்? 3 நாட்கள் அந்த சமூகத்தை படிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சின்ன பிள்ளையில இருந்து எல்லாரும் 3 நாள் சாப்பிடாம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆமே, நான் இப்படி சொன்னா இன்னைக்கு 3 மணி வரைக்கும் கூட்டம் நடக்கும்னா எத்தனை பேர் இருப்பீங்க? எப்படிங்க நீங்க பேசுறத நாங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்ன்றீங்க பாத்தீங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து பேசுறா, 3 நாள் சாப்பாடு நினைக்க தோணல, தண்ணியும் குடிக்க தோணல. ஆமே, ஜனங்கள் அமர்ந்தவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நல்லா ஆமேன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் கொஞ்சம் தான் இருக்குது, அதை ஆண்டவர் பெருக செய்கிறார். ஆமே, அந்த வனாந்தரத்துல யாருக்கு போய் எதுவும் வாங்க முடியாது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க பாருங்க. அந்த வசனத்தை படிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். லூக்கா 9:12-13. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். எங்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, 5 அப்பமும் 2 மீன்கள் தான் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய்தான் வாங்கி கொண்டு வர வேண்டும். ஆமே, அதுவும் எத்தனை பேருக்கு பார்சல் வாங்குறது? 5 பேருக்கு வீட்டுக்கு பார்சல் வாங்குறது எவ்வளவு கஷ்டமாக தெரியுமா? ஆமேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமேன், சிஸ்டர்மார்களுக்கு நாங்க போயிருக்கோம். அவன் அந்த 5 பேருக்கு கட்டுறதுக்குள்ளே நமக்கு அப்படி இதாயிடும். அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆமே, பாருங்க. ஆனா இவங்க சொல்றாங்க 5000 பேருக்கு நாங்க கொண்டு வரணுமே, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்போ இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் பாருங்க அருமையானவர்களே, இந்த கொஞ்சத்தை ஆண்டவர் பெருக செய்கிறார். ஆமே, இந்த அற்புதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒண்ணு செய்கிறாரு, கொஞ்சத்தை எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார். ஆமே, அப்படின்னா இப்படி சொல்றேன், நன்றி செலுத்துகிறார். ஆமே, அருமையானவர்களே, நான் இப்படி சொல்லுவேன், நம்ம வொர்ஷிப் டைமை நம்ம ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. அது தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிற நேரம், தேவனை ஸ்தோத்தரிக்கிற நேரம். ஆமே, ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆகாத நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமே, ஏன்னா நான் அப்படிப்பட்ட, நான் 93ல ரட்சிக்கப்பட்டேன். இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அத்தனை ஆண்டுகளும் இந்த ஆராதனையை அவன் முக்கியத்துவப்படுத்தபடியா ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அதனாலதான் அந்த ஆராதனை ஊழியத்திலே வைத்திருக்கிறார். என்னை ஆராதனையிலே தான் ஆண்டவர் ரட்சித்தார். ஆமே, எனக்கெல்லாம் வல்லமையா பிரசங்கம்லாம் யாரும் பண்ணவே இல்லை. நான் ஒரு சின்ன பையனா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனா அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிற அதே பிளேஸ்ல கடைசியில வந்து நான் உட்கார்ந்தேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது பாருங்க, ஒரு பாட்டிலே ஆண்டவர் ரட்சித்தார். ஆமே, தேவனாலே பாருங்க எப்படியும் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். அப்படியானால் நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமே, ஹல்லேலூயா. அநேக இடங்களிலே இந்த ஆராதனை ஊழியத்தை செய்யும் பொழுது அநேக ஒரு இடத்துல ஒரு சிறிய சாட்சி சொல்றேன் பாருங்க. ஒரு கல்யாண வீடு, அது பாத்தீங்கன்னா இந்து மக்கள் நிறைந்திருக்கிற கல்யாண வீடு. அப்போ பாஸ்டர், அந்த பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் கிறிஸ்டியன். அப்போ நாங்க கல்யாண மண்டபத்துலதான் கல்யாணம் நடக்குது. இப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரு, நீங்க கொஞ்சம் வொர்ஷிப் நடத்துங்க அப்படின்னாரு. பாஸ்டர் அதுக்கு முன்னாடி மைக்க வச்சு எல்லாரும் அமைதியா இருக்கவும் எப்படியோ சொல்லி பார்த்தாரு. ஆனா தெரியுங்களா, கல்யாண வீட்டுல ஒரு பையன் அமைதியா இருக்க மாட்டான். அவன் பாருங்க, ஆண்டுடைய கிருபையில நான் மைக்க வாங்கிட்டு கீபோர்டு வாசிக்கிற பையன்கிட்ட கார்டை கொடுக்க சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் தாண்டல, பின் டிராப் சைலண்ட் உண்டாயிருச்சு. தேவ பிரசன்னம் இறங்கி வந்து விட்டது. ஆமே, ஜனங்கள் பாருங்க அப்படியே மகிமையாக, ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவர்கள் பாடுகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த கல்யாண வீட்டிலே ஒரு தேவ மகிமை. ஆமே, ஆராதனை என்பது சாதாரண, நான் இப்படி சொல்லுவேன், இந்த பூமியில நீங்க பரலோகத்தை அனுபவிப்பது தேவனுடைய ஆராதனை நேரமாக இருக்கிறது. ஆமே, ஆகவே வொர்ஷிப் என்பதை தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு சரியாய் கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சத்தை எடுத்து கடவுளுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆமே, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் படிப்பு தான், என்கிட்ட கொஞ்சம் திறமை தான், எங்க குடும்பத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய பின்னணி இல்லை, என்னைய கை தூக்கி விடுறதுக்கு யார் இருக்கா, எனக்கு எல்லாமே கொஞ்சம் சொல்லி கொண்டிருக்கலாம்.
ஆனால் அந்த கொஞ்சத்திற்காக நீங்க நன்றி செலுத்துவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பாருங்க, 5 அப்பம் 2 மீன் பெருகினது போல நிச்சயம் பெருக செய்வார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, நாங்கெல்லாம் கீபோர்டு வச்சு நடத்துறோமா? இது போக சில இடத்துக்கெல்லாம் பெரிய பெரிய டீம் கூட்டு போவோம். ஒரு ட்ரம், பேஸ் கிட்டாரு, அப்புறம் லீட் கிட்டார், அப்புறம் கீபோர்டு, மேனுவல் ட்ரம், பேர்டு, இப்படி பல டீமை கொண்டு வச்சு நாங்க ஆறாவது நடத்துவோம். ஆனா ஆரம்ப நாட்கள்ல நான் சிந்திச்சு பாக்குறேன், 93, 94 நினைச்சு பாக்குறேன், குடிசையாக இருக்கும், ஓலை குடிசையாக இருக்கும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன அந்த சபைகள், அதுல இந்த ட்ரம் மட்டும் தான் இருக்கும். அந்த ட்ரம்மும் ஒரு டேமரின் இருக்கும் பாருங்க, அங்க தேவ பிரசனத்தை அனுபவித்தோம். ஆமென். எது இருந்தாலும் இல்லாமட்டும் தேவ பிரசனம் வந்தா போதும். ஆமென். தேவனை துதிக்கும் பொழுது தேவன் அங்கே இறங்கி வந்து நம்மை அப்படியே மகிமையினாலே நிரப்புகிறார். ஆமென். பிரசனத்தினாலே நிரப்புகிறார், அதை களிகூற பண்ணுகிறார். ஆமென். அதான் 6வது ஒரு வசனம் சொன்ன பாத்தீங்களா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரணும். கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, சரியான டைமுக்கு வந்துடணும். ஆமென். 6வது டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். ஆமென். கரெக்டா சொல்றீங்களா இல்லையா? என்ன அப்படி இப்படி யோசிக்கிறேன், அப்படி கொடுத்துட்டோம்னா அடுத்த வாரம் வரணுமே அப்படின்றீங்களா? வரணும். ஆமென். மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்களை தேவன் ஆனந்த மகிழ்ச்சியினால், நித்திய மகிழ்ச்சியால் நிரப்புவார். சஞ்சலம் தவிப்பு ஓடியே போயிடும். ஆமென். வொர்ஷிப் டைம்ல ஆண்டவர் அதை செய்வார். ஆமென். உங்கள் மனது லகுவாய் மாறும், உங்கள் வாரங்கள் லகுவாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, இந்த அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே பாருங்க, இந்த சின்ன காரியத்து கொஞ்சத்திற்கு இயேசு நன்றி செலுத்துறாரு. பாருங்க என்ன சம்பவிக்குது. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை திருப்தி அடைய மட்டும் கொடுக்கிறார். சொல்லுங்க இந்த வார்த்தையை, திருப்தி அடைய மட்டும். ஆமென். அடுத்தது சொல்றாரு, வேண்டிய மட்டும். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பார். ஆமென். எல்லாம் யோசிக்கிறீங்க, இது என்னங்க புதுவிதமான உபதேசமா இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது பைபிள் இருக்கிற உபதேசம் தான். ஆமென். நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினால் உங்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைக்கும். என்ன ஆமென் வரமாட்டேங்க. ஆமென். வேண்டிய மட்டும் கொடுப்பார். இரண்டாவதாக திருப்தி அடைய மட்டும் கொடுப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? போதும். ஆமென். ஆசீர்வதிச்சது போதும் ஆண்டவரே. ஆமென். அப்படி யாருன்னு சொல்ல மனசு இல்லை. கொடுத்தா கொடுக்கட்டும். ஆமென். நாங்கள் நிறைய பேருக்கு கொடுப்போம். ஆமென். அதுதாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பணம் என்பது, மற்ற காரியம் என்பது மற்றவன் கையில போய்வதுன்னா தேவ ஜனங்கள் கையிலும் ஊழியர் கையிலும் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இதன் மூலமா நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டு நம்ம பேரை காமிக்கிறதுக்கு இல்ல, நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமென். அநேகரை நம்முடைய தேவனுடைய நாமத்தாலே ஆஸ்வதிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ வேண்டிய மட்டும் ஆண்டவர் தருகிறார், திருப்தி அடைய மட்டும் தருகிறார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, மீதம் எடுக்க மட்டும். ஆமென். மாசானா மீதி எடுக்க முடியுதா? ஆனா இயேசு மீதி எடுத்தார். அதே போல உங்களை மீதம் எடுக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, சேர்த்து வைக்க மட்டும். ஆமென். என்னங்க விசுவாசம் வரலையா உங்களுக்குள்ள? ஆமென். இயேசு கிறிஸ்து செஞ்சார். ஆமென். கொஞ்சத்துக்கு நன்றி செலுத்தும் பொழுது பாருங்க, ஆண்டவர் வேண்டிய மட்டும் தருகிறார், திருப்தி அடைய மட்டும் தருகிறார். ஆமென். மீதம் எடுக்க மட்டும் தருகிறார், சேர்த்து வைக்க மட்டும் தருகிறார். அப்படியே எனக்கும் தருவார். ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அப்படியே எங்களுக்கு தருவார். அப்படித்தான் வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, ஒரு சாட்சி சொல்றேன். திண்டுக்கல் பகுதியில நாங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு கொஞ்சம் ஊருடைய அவுட்டரான பகுதி, அங்கதான் வீடுகள் இருந்தது. அப்போ அந்த இடத்துல நாங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு நாங்க ஒவ்வொரு வீடா கைப்பிரதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிராக்ஸ் கொடுக்கலான்னு போறோம். அப்ப நான் ஒரு வீட்டுக்குள்ள வேகமா போறேன். ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுல எந்த பொருளுமே இல்லை. 2 பேர் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பொருளுமே இல்லை. அப்போ நான் உள்ள போயிட்டு, உள்ள வரலாமா, உங்களுக்கு நாங்க இயேசுவை பத்தி சொல்ல வந்திருக்கோம் சொன்ன உடனே அவங்க 2 பேரும் அப்படியே கணவன் மனைவி, அப்படியே புதுசா கல்யாணம் பண்ணவங்க போல அப்படியே தாரத்தாரி அப்படியே அழுகுறாங்க எங்களை பார்த்துட்டு, என்னை பார்த்துட்டு. உடனே என்ன அப்படின்னு சொன்னா, நான் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு நாங்க உள்ள போயிட்டோம். பார்த்தா அவங்களுடைய கதையை சொல்றாங்க. நாங்க லவ் மேரேஜ் பண்ணதுனால 2 வீட்லயும் என்ன பண்ணிட்டாங்க, எங்களை ஒதுக்கிட்டாங்க. 2 பேரும் நாங்க படிச்சிருக்கிறோம், ஆனா வேலை இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல, நாங்க தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில உட்கார்ந்து இருந்தாங்க. பாருங்க, அந்த நிலையில சரியா ஆண்டவர் சந்திக்க வைத்தார். பாருங்க, அப்போ அந்த தம்பி பேரு சிவசக்தி. பாருங்க, வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த படத்துக்கு மட்டும் கரெக்டா மாலை போட்டிருக்காங்க. ஆமென். அப்படிதான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு அன்னைக்கு.
பாருங்க, இப்படிப்பட்ட நிலையில நாங்க எல்லாம் போயிட்டு அங்க உள்ள நின்று அவங்களுக்காக ஜெபித்து, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள ஒரு சபைக்கு கைட் பண்ணோம். பாருங்க, அந்த சபையின் போதகர் அவங்களை நல்லா ஆறுதல் படுத்தி அவங்களை அப்படியே என்ன பண்ணிட்டார், அந்த சபையில ஸ்திரப்படுத்திட்டார். பாருங்க, கர்த்தர் அவங்க சூழ்நிலை எல்லாம் மாற்ற ஆரம்பித்தார். அவர் அந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா வேளம் அந்த இதுல வந்து வைஸ் பிரின்சிபாலா போஸ்டிங் கிடைச்சு. அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா லா முடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து திண்டுக்கல் அந்த கோர்ட்ல லாயரா அவங்களுக்கு இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ குழந்தை இல்லை, 8 வருடமா அதுக்கப்புறம் குழந்தை இல்லாம இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தையே கொடுத்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேல வேலையெல்லாம் விட்டு ஊழியத்துக்கு மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவங்க பேரு போவாஸ் ரூத். யூடியூப்ல அவங்களுக்கு நிறைய அவங்க சாட்சி எல்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை. நான் சொல்றேன், என் கண்ணால பார்த்த அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணினார். கர்த்தர் நிச்சயம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். பாருங்க, அடுத்தபடியா சொல்றார், அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். பாலைவனத்துல ஆறுகள். நான் அந்த துபாய் அபுதாபி கண்ட்ரி அந்த பகுதியில ஒர்க் பண்ணதுனால நாங்க அடிக்கடி டெசர்ட் பகுதியில போகும்போது பார்த்தா, எங்கேயாவது திரும்பி பார்த்தா ஏதாவது ஒரு தண்ணிக்கு ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அங்க மண்ணை தோண்டா என்ன வேணா வருமோ தவிர தண்ணி வராது. என்ன வந்தா எண்ணெயை குடிக்கவா முடியும்? நமக்கு தேவை தண்ணி தானே. அப்ப அப்படிப்பட்ட அந்த பாலைவனம். இதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க. ஆகார் என்பவளை குறித்து நமக்கு தெரியும். ஆதியாகமம் 21 அதிகாரத்துல நமக்கு தெரியும். அவள் அந்த வனாந்தரத்துல என்ன பண்றாளாம், தண்ணி இல்லாதபடிக்கு பிள்ளை என்ன பண்றா, அந்த சூறை செடியின் கீழே விட்டுட்டு அவள் தூரத்துல போய் சத்தமிட்டு அழுதாள். இந்த நாளிலே கூட என்னை கேட்கிறவர்களே, உங்க சூழ்நிலையை பார்த்து இனிமேல எப்படி ஒரு அற்புதம் உண்டாகும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். அன்றைக்கு ஆகார் அழுது கொண்டிருந்தால் பாருங்க, அப்போ ஆண்டவர் ஒரு காரியம், ஒரு சத்தத்தை இப்படி தொனிக்க பண்றார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே சம்பவிச்சு முடிஞ்சிருச்சு, இது சம்பவிச்சிருச்சு, அது பண்ணிருச்சு, அந்த நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, எல்லாம் நம்ம காரியங்கள்ல பட்டியல் போடுவோம். ஆனா ஆண்டவர் இப்படி சிம்பிளா ஒரே கேள்வி கேட்பாரு, உனக்கு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு. இப்படி கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். என்னென்னமோ நடந்து போயிட்டு இவர் என்ன கேட்கிறாரு, என்ன நடந்துருச்சு. ஆனால் அவருக்கு தெரியும், அவருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. உன் கணவன் தள்ளி விட்டிருக்கலாம், உன்னுடைய மகன் சாக கிடக்கலாம், உன் வாழ்க்கையிலே நம்பிக்கைக்கான எந்த அறிகுறியுமே வனாந்தரமாய் பாலைவனமாய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய கண்களை திறந்தாராம். அங்கே ஒரு துறவை கண்டார். துருத்தியிலே தண்ணீரை குடிக்க நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் கர்த்தர் பிள்ளையை பிழைக்க செய்தார். வனாந்தரத்திலே பாலைவனத்திலே தண்ணீரை உண்டாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு திறக்கப்பட வேண்டியது நம்முடைய கண்கள் தான். கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு வேற ஒண்ணும் திறக்க வேண்டாம், உங்க கண்ணு திறந்தா போதும். இன்னைக்கு அந்த கண்ணு திறக்காம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அங்கங்க சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒண்ணு நடந்த மாதிரி இல்லாம. அல்லேலூயா. உங்கள் மனக்கண்களை தேவன் திறப்பாரானால், ஆவிக்குரிய கண்களை தேவன் திறப்பாரானால், அன்றைக்கு ஆகாருக்கு திறந்தவர் உங்களுக்கு திறந்து உங்களுக்கு ஒரு துறவை உண்டு பண்ணுவார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கும் தேவனை செய்ய முடியும். அல்லேலூயா. சாத்தியமில்லாத இடத்திலே தேவன் சாத்தியமான காரியங்களை செய்ய வல்லவர். ஆமென். ஒருத்தங்க தான் ஆமென் வருது. அல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும் சாத்தியமான காரியங்கள் நடப்பதா? அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு, நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, 2016 வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. எத்தனை பேர் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டா? நான் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டா பாப்பேன். 2016 வருஷத்துல வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன நடக்குது, வேர்ல்டு கப் அந்த செமிஃபைனல் மேட்ச். இது ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்ல ஜெயிச்சா தான் என்ன பண்ண முடியும், ஃபைனல்ஸ் போய் கப் ஜெயிக்க முடியும். அப்ப உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இந்தியா தான் பயங்கர வலுவான டீம். எல்லாரும் முன்னக்கூட்டியே சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் கப்பு யாருக்குதான், இந்தியாவுக்கு தான். இப்படி எல்லாம் மீடியா எல்லாம் பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ மீடியா அந்த வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் கேட்கிறாங்க, அவர் பேர் டேரன் சமிட்ட கேட்கிறாங்க, இப்படி பாருங்க, நீங்க உங்களை ஒரு சாதாரண ஒரு டீமா, உங்களெல்லாம் ஒரு இதாவே மதிக்கிறது இல்ல, உங்களை ஜெயிச்சு அவங்க ஃபைனல்ஸ் தான், இந்தியா ஃபைனல்ஸ் போயிருவாங்களாம்ல, நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. பைபிள்ல ஒரு கதை இருக்குங்க, கோலியாத்து டேவிட்னு 2 பேர் ஒரு கதை இருக்குது. கோலியாத்து பயங்கர வலுவானவன் தான்.
ஆனால் அந்த வலுவான கோலியாத்தை சின்ன தாவீது ஜெயிச்சான். அதே மாதிரி நாங்க இந்தியா டீமை ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னார். ஆமே, இப்படியே சொன்னார், இப்படி வசனத்தோடயே சொன்னார். ஆமே, இப்படியே சொல்லி அந்த மேட்ச் நடக்குது பாருங்க. இந்தியாவை தோல்வியடைய செய்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிச்சு. ஆமே, சிலர் இப்படி பாக்குறாங்க, இந்தியா தோத்தது உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கான்றீங்களா? அப்படி இல்லை. ஆமே, கர்த்தரை நம்பினவர்கள் ஜெயித்தார்கள். ஆமே, பாருங்க, அது முடிஞ்சவங்க பிரஸ் நேரா வந்துட்டாங்க டேவன் சன்னிட்ட. எப்படிங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு ஒண்ணு அவர் சொன்னாரு, இது கிரிக்கெட் டீம் கிடையாது, இது பிரேயர் டீம் அப்படின்னு இப்படியே சொன்னார். ஆமே, எங்க கேப்டன் கோச் கிடையாது, அவர் பாஸ்டர் அப்படின்னு. நாங்கெல்லாம் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ல நாங்க என்ன செய்வோம்னா சேர்ந்து நல்லா பிரைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா. நாங்க கிரவுண்டுக்குள்ள இருக்கும் போதும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். கர்த்தரே வெற்றியை தந்தார். ஆமே, அந்த வெற்றி பெற்று அந்த செமிஃபைனல்ல ஜெயிச்சது மட்டும் கிடையாது, ஃபைனல்ஸ்ல கப்பையும் ஜெயிச்சாங்க. ஆமே, கர்த்தர் பாருங்க, வனாந்தரத்திலே முடியாது. ஆமே, இந்தியாவை ஜெயிக்க முடியாது அந்த நாட்கள்ல, அவ்வளவு வலுவான டீம். ஆனால் வனாந்தரத்திலே ஆறுகளை, அவாந்தர வழியிலே நம்முடைய ஆண்டவர் வழியையும் ஆறுகளையும் உண்டு பண்ண வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம படிக்கிறோம் 2 ராஜாக்கள் 3:17, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்கள் பள்ளத்தாக்குகள், உங்கள் காரியங்கள் வெறுமையாக இருக்கலாம், ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கமா இருக்கலாம், தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். நல்ல கரம் தட்டி அப்படி கர்த்தர் நிச்சயமாக வேதவசனம் சொல்வது போல எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு செய்தவர், அன்றைக்கு வாக்கு பண்ணினவர், இன்றைக்கு எங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூட்டினோடு நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவர்